வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையிலும் சொத்து பங்கீட்டில் ஏற்பட்ட சிக்கல் ஏறிட்டிருக்கலாம். 4ஆம் இடம் மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானமான 9ஆம் இடத்தில் ஏற்பட்ட தடைகளால் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்களில் பெருமளவில் சிக்கல்கள் உருவாயின. போலி பத்திரங்கள், பங்காளிகளின் அநியாய கோரிக்கைகள் மற்றும் நீதிமன்ற வழக்குகள் என சொத்து பங்கீடு உங்களுக்கு ஒரு சுமையாகவே மாறின. உங்களது உழைப்பில் உருவான சொத்துக்களையும் கூட மற்றவர்கள் உரிமை கொண்டாடக்கூடும் நிலையும் ஏற்பட்டிருக்கும். நியாயத்திற்காக நீங்கள் போராடிய உங்களுக்கு பணம் விரயமும் மன உளைச்சலுமே எஞ்சியிருக்கும். சொத்து இருந்தும் அதை அனுபவிக்க முடியாதவாறு சட்ட ரீதியான மற்றும் சட்ட உறவு ரீதியான தடைகளை எதிரிகள் உருவாக்கி உங்களை அலைக்கழித்திருந்திருப்பாங்க. சொத்து என்பது செல்வத்தை மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளையும் சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே மாறிய காலம்தான் மிதுனம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். பங்கீடு தொடர்பான கருத்து வேறுபாடுகளும் ஆவண சிக்கல்கள், தேவையற்ற வழக்குகள் அல்லது உறவினர்களின் பிடிவாதம் காரணமாக மன அமைதி குலைந்திருக்கும். உங்களுக்கு உரியதை பெறுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கும். நீதியே கிடைக்காதா என்று வேதனை மனதை வாட்டியிருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த தடை நீண்ட நாட்கள் நிலைக்காது. சனி மற்றும் குருவின் சாதகமான கால பெயர்ச்சியால் நின்றிருந்த விஷயங்கள் நகரத் தொடங்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு தேர்வு கிடைக்கும். உங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்ப உறவுகளையும் காப்பாற்றக்கூடிய அறிவும் இறைவன் உங்களுக்கு வழங்க உள்ளார். அது உங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துலையும் மற்றும் பூர்வீக சொத்து ஸ்தானமான 9ஆவது இடத்துல ஏற்படக்கூடிய தடைகளால தான் உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய சொத்துலையும் நீங்கள் சுயமா உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களிலுமே பெருமளவு சிக்கல்கள் உருவாகக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். அதனாலயுமே நீங்க அதிக வேதனையில் ஏற்பட்டிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஏன்னா அந்த சொத்துக்களை நீங்கள் அடைவது முடியாமல் தான் போலி பத்திரங்களையும் என் பங்காளிகளுடைய அநியாய கோரிக்கைகளோ நீதிமன்ற வழக்குகள் என் சொத்து பங்கீடு உங்களுக்கு பெரும் சுமையாக மாறக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தியிருந்திருப்பாங்க. அது கூடவே தான் நீங்கள் உங்களுடைய உழைப்பால உருவான சொத்துக்களை கூடவே நீங்க மற்றவங்க உரிமை கொண்டாடக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருக்கும். நீங்கள் நியாயத்திற்காக போராட வேண்டிய உங்களுக்கு பண விரயமும் ஏன் மன உளைச்சலும் தான் செஞ்சு இருக்கக்கூடிய நிலையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடும். நீங்கள் உங்களுக்கு சொத்தே இருந்தாலுமே அதை அனுபவிக்க முடியாத சட்ட ரீதியானையும் என் உறவு ரீதியான பிரச்சனைகளும் தடைகளுமே உங்களுக்கு எதிரிகள் உருவாக்கி உங்களை அலைக்கழிக்கவுமே தொடங்கி வந்திருப்பாங்க. அது சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வத்தை மட்டுமல்லாமல் குடும்ப உறவுகளையும் சோதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறக்கூடிய காலமும் உங்களுக்கு அமைய இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் பங்கீட்டு தொடர்பாகவே கருத்து வேறுபாடுகளும் ஏன் ஆவண சிக்கல்களும் ஏன் தேவையற்ற வழக்குகளுமே அல்லது உறவினர்களுடைய பிடிவாதத்தனமாலையும் உங்களுக்கு மன அமைதி குலையக்கூடிய நிலையுமே உங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டு வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு உரியதை நீங்கள் பெறுவதற்கு பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். சனி மற்றும் குருவின் சாதகமான கால பயிற்சியால தான் உங்களுக்கு நின்றிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நகர தொடங்க உள்ளன. நீண்ட காலமா இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க உள்ளது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதன்கிழமை தானம் பலன் தர உள்ளன மிதுனம் ராசிக்காரங்களுக்கு. புதன்கிழமை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகும். அந்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய சிறிய தானம் கூட உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தையும் சுப பலன்களையுமே கூட்டித் தரும். குறிப்பாக புதன்கிழமைகளில் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனாம் போன்ற கல்வி உபகரணங்களை தானமாக வழங்குவது உங்களுடைய ராசிநாதனை அருளை பல மடங்கு அதிகரிக்கும். அதே போலத்தான் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையும் அல்லது பச்சை பயிறு வழங்குவதும் ஆதரவற்றோருக்கு உணவு அளிப்பதுமே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களையும் கிரக தோஷங்களையுமே விளக்கும்.
இந்த தான தர்மங்கள் உங்களுக்கும் உங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கும் மிகப்பெரிய புண்ணிய சேமிப்பாகவே மாறி வாழ்வில் எப்போதும் வறுமை வராமலே காப்பாற்ற உள்ளன. உங்கள் ராசியின் அதிபதியான புதன் கிரகம் அறிவையும் வாக்குத்திறன், வணிகம், கல்வி, தொடர்புகள் மற்றும் புத்தி கூர்மைக்கு காரகனான விளங்குபவர். இந்த புதன் கிரகத்தின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் வழிபாட்டுடன் சேர்த்து தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். நீங்கள் ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் மனமும் வந்து செய்யப்படக்கூடிய தானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளுக்கு காரணமாகவே அமைய உள்ளோம். ஏனால் கடந்த காலத்தில் எவ்வளவு உழைத்தும் தாமதமான பலன்களும், தடைப்பட்ட வாய்ப்புகளும், மனக்குழப்பங்கள், பணத்தட்டுப்பாடு, கல்வி மற்றும் தொழில் தொடர்பான சிரமங்கள் போன்றவை இருந்திருக்கும். இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய நற்செயல்கள் அந்த எதிர்மறை ஆற்றல்களை படிப்படியாக குறைத்து புதிய நல்ல அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில உருவாக்கும். புதன்கிழமை அதிகாலையில எழுந்து குளித்து விநாயகர் அல்லது புதன் பகவானை மனமாற வழிபட்ட பிறகுதான் இயன்ற அளவில தானமும் செய்வது மிகுந்த பலனை உங்களுக்கு தரும். அது பெரிய தொகையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய வசதிக்கேற்ற சிறிய உதவியாக இருந்தாலும் மனதின் தூய்மையுடன் செய்யப்படக்கூடிய தானத்திற்கு தான் மிகுந்த மதிப்பும் உண்டு. ஏன் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கல்வி பொருட்கள் வழங்குவது, ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவுவது, பச்சை பயிறு, பச்சை காய்கறிகள் அல்லது உணவு பொருட்களை தானமாக வழங்குவது போன்ற செயல்கள் புதன் கிரகத்தின் அருளை அதிகரிக்க உள்ளன. உங்கள் வாழ்க்கையிலேயேவும் உங்களுக்கு நீங்கள் புதன்கிழமை மிகவும் உங்களுக்கு சக்தி வாய்ந்த நாளாகவே அமைந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய சிறிய தானம் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கூட பலன்களை கூட்டி தர உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமைகள் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகமும், பேனா போன்ற கல்வி உபகரணங்கள் நீங்கள் தானமாக வழங்குவதுதான் உங்கள் ராசிநாதனுடைய அருளை உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க உள்ளது. அதே போலவே நீங்கள் பசுமாட்டிற்கும் அகத்திக்கீரையோ அல்லது பச்சை பயிரை வழங்குவதையும் ஆதரவற்றவங்களுக்கு உணவு அளிப்பதுமே உங்களோட வாழ்வுல இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தையும் கிரக தோஷத்தையுமே உங்களுக்கு விளக்கும். அது கூடவே நீங்கள் உங்களோட எதிர்கால தலைமுறைக்குமே மிகப்பெரிய புண்ணிய சேமிப்பாகவும் மாறும். வாழ்வுல எப்போதும் வறுமை வராமலே உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படக்கூடும். அது உங்கள் ராசினுடைய அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு வணிகத்திலையும் என் அறிவு, வாக்குத்திறன், கல்வி தொடர்புகள் மற்றும் புத்தி குறுமைக்கு காரகனாக விளங்குபவரான் புதன் பகவான். எனவே புதன் கிரகத்தினுடைய அருள் நீங்க முழுமையா கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வழிபாட்டுடன் சேர்த்து தான தருமங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன்னா அது ஜோதிட சாஸ்திரத்திலே உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. ஏன்னா நீங்கள் குறிப்பாக புதன்கிழமைகள் மனம் முன் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான நன்மைகளுக்கு காரகமானவே அமைய உள்ளது. ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு உழைத்துமே தாமதமான பலன்களும், தடைப்பட்ட வாய்ப்புகளும், மனக்குழப்புகளும், பண தட்டுப்பாடு, கல்வி மற்றும் தொழில் தொடர்பான சிரமங்கள் போன்றவை உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். இந்த காலத்தில் எல்லாமே செய்யக்கூடிய நற்செயல்கள் தான் உங்களுக்கு அந்த எதிர்மறை ஆற்றல்களை படிப்படியாக குறைக்க உள்ளன. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால நிகழ்கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கிரகத்தின் அருள் முழுமையாக கிடைக்க வேண்டுமானால் வழிபாட்டுடன் சேர்த்து தான தர்மங்களையும் செய்ய வேண்டும். நீங்கள் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமைகளில் மனமும் செய்யப்படக்கூடிய தானங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான நன்மைகளுக்கு காரணமாகவே அமைய உள்ளோம். ஏனால் கடந்த காலத்தில் எவ்வளவு உழைத்தும் தாமதமான பலன்களும், தடைப்பட்ட வாய்ப்புகளும், மனக்குழப்பங்கள், பணத்தட்டுப்பாடு, கல்வி மற்றும் தொழில் தொடர்பான சிரமங்கள் போன்றவை இருந்திருக்கும். இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய நற்செயல்கள் அந்த எதிர்மறை ஆற்றல்களை படிப்படியாக குறைத்து புதிய நல்ல அதிர்ஷ்டத்தை உங்கள் வாழ்க்கையில உருவாக்கும். புதன்கிழமை அதிகாலையில எழுந்து குளித்து விநாயகர் அல்லது புதன் பகவானை மனமாற வழிபட்ட பிறகுதான் இயன்ற அளவில தானமும் செய்வது மிகுந்த பலனை உங்களுக்கு தரும். அது பெரிய தொகையா இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய வசதிக்கேற்ற சிறிய உதவியாக இருந்தாலும் மனதின் தூய்மையுடன் செய்யப்படக்கூடிய தானத்திற்கு தான் மிகுந்த மதிப்பும் உண்டு.
ஏன் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், பேனா, பென்சில், கல்வி பொருட்கள் வழங்குவது, ஏழை மாணவர்களின் கல்வி செலவுக்கு உதவுவது, பச்சை பயிறு, பச்சை காய்கறிகள் அல்லது உணவுப் பொருட்களை தானமாக வழங்குவது போன்ற செயல்கள் புதன் கிரகத்தின் அருளை அதிகரிக்க உள்ளன உங்க வாழ்க்கையிலேயேவும். உங்களுக்கு நீங்கள் புதன்கிழமை மிகவும் உங்களுக்கு சக்தி வாய்ந்த நாளாகவே அமைந்து வந்திருக்கும். ஏன்னா நீங்க அந்நாளில் செய்யக்கூடிய சிறிய தானம் எல்லாமே உங்களுக்கு பல மடங்கு புண்ணியத்தை கூட பலன்களை கூட்டி தர உள்ளது. குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க புதன்கிழமைகள் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகமும், பேனா போன்ற கல்வி உபகரணங்களை நீங்கள் தானமா வழங்குவதுதான் உங்கள் ராசிநாதனுடைய அருளை உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க உள்ளது. அதே போலவே நீங்கள் பசுமாட்டிற்கும் அகத்திக்கீரையோ அல்லது பச்சை பயிரை வழங்குவதையும் ஆதரவற்றவங்களுக்கு உணவு அளிப்பதுமே உங்களோட வாழ்வுல இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தையும் கிரக தோஷத்தையுமே உங்களுக்கு விளக்கும். அது கூடவே நீங்கள் உங்களோட எதிர்கால தலைமுறைக்குமே மிகப்பெரிய புண்ணிய சேமிப்பாகவும் மாறும். வாழ்வுல எப்போதும் வறுமை வராமலே உங்க வாழ்க்கை காப்பாற்றப்படக்கூடும். அது உங்கள் ராசினுடைய அதிபதியான உங்களுடைய புதன் பகவான் உங்களுக்கு வணிகத்திலையும் என் அறிவு, வாக்குத்திறன்,